கொஞ்சம் இதா இருந்தா கூட நான் பிள்ளைங்கள்ட்ட அதிகமா சொல்றது ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, ஏன் குழந்தை அந்த தப்பே செஞ்சிருக்காது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லுவாங்க இல்லையா. வேரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களுக்கு உங்கள் அருட் சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் சகோதரி திவ்யா அவர்களோடு பல்வேறு விதமான குழந்தை வளர்ப்பு குறித்து கலந்துரையாடலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு இணைவோம், வாருங்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கே உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், சின்ன குழந்தைங்க சின்னதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. சண்டை போட்ட உடனே அப்பா அம்மாட்ட போய் நான் அவன் அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். அவங்க இன்னொரு பேரண்ட்டுக்கிட்ட சண்டை போடுற விதத்தை பார்த்தாலே நம்மளுக்கே பயமா இருக்கும், என்னடா சின்னது இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பிள்ளைங்களை எப்படியெல்லாம் வளர்க்கலாம்? அது ஒரு சில டைம்ல குழந்தைங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை ஒன்று சொல்லும், அந்த குழந்தை ஒன்று. இதில் நம்ம ஜட்ஜு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே குழந்தைங்க சண்டை போடுறோம், இவங்க 4 சொல்லுவாங்க, அவங்க 4 சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே இன்னும் சண்டை அதிகமாகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே விடுங்க, இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிலைமை தான் நிறைய நேரத்தில் இருக்கும். இதை தாண்டி ஒரு சில குழந்தைங்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு ரூடாக பேசுறதா இருக்கட்டும், இல்லை வார்த்தைகள் பயன்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே. அப்போ அதை நமக்கே தெரியும், இல்லை இது ஏதோ தப்பு செய்யுது குழந்தை, இது ஏதோ சரிப்படுத்தலை அவங்க அப்படின்ற மாதிரி தோணும். அந்த நேரத்தில் அவங்க போய் சொல்கிறாங்கன்னா கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில கூட பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டான், அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இதில் அவங்களுக்கு தெரியாது. நம்மளே நிறைய குழந்தைங்களை பார்க்கும்போது சொல்லுவோம், இப்போ அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வளரும்போது குழந்தைங்க அப்படின்றனால நம்ம சொல்லுவோம். அதை எடுத்துக்காதப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுறப்ப, அப்படி வெளியே சொசைட்டி அப்படின்னு வர்றப்ப, குடும்பத்தில் அவங்க அப்படி இப்படி ஓகே ஓகே அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் சொசைட்டிக்குன்னு வர்றப்ப அது பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும், பெரிய விஷயங்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு எது பண்ணாலுமே அவங்களுக்கு அது தப்பாக தெரியாது. ஸோ அந்த கில்ட்னஸ் அப்படின்ற ஒரு உணர்வு, இல்லை இது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வளர்ப்பாங்க. ஸோ அதை பண்ணவே கூடாது. ஃபியூச்சரில் இது யார் பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டால் உங்கள் குழந்தை தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கண்டிக்கணும். அந்த இடத்துல இது தப்பு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கணும். சரி தப்புன்னா எல்லாருமே ஒரு சில நேரங்களில் முடியாத சூழ்நிலை தப்பு பண்ணுவாங்க. இந்த மென்டாலிட்டியோட ஓகே சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை மாறிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேரண்ட் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, என் குழந்தை அந்த தப்பே செஞ்சிருக்காது, நான் அப்படி வளர்த்திருக்கிறேன், என் குழந்தை ஒரு பெர்ஃபெக்ட் பீயிங் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க எப்படி பேசுவீங்க? அந்த மாதிரி பேரண்ட் கிட்ட நம்ம பேசினாலும் அவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி மாதிரி தான். அவங்கள்ட்ட பேசியும் நம்ம அட்லாஸ்ட் என்ன திங்க் பண்ணுவோம்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். ஸோ அவங்களே உணர்ந்தால் மட்டும்தான் உண்டு. இல்லை நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தை பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத அவங்க உணர்ந்தா மாறலாம். இல்லை அப்படின்னா அது இந்த சொசைட்டிக்கான ஒரு நல்ல குழந்தையா அவங்க இருக்க மாட்டாங்க, வளர்க்கவும் முடியாது. ஸோ இது கண்டிப்பாக மாறணும். இவங்க இல்லை அக்செப்ட் பண்ணிக்கணும். குழந்தையும் நம்ம சரி ஓகே நம்ம சைடு குழந்தைய கார்னர் பண்ணாமல் நம்ம சைடு ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ குழந்தை அப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு அதை குழந்தைக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்க மாறிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு குழந்தை தப்பு செஞ்சிச்சோ, ஏதாவது ஒரு நடக்கும், என்னைக்கு எல்லா நாளும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில பேரண்ட் எல்லாம் அவங்கள அந்த குழந்தைங்களை அடிக்கிறது, திட்டுறது, குறிப்பா நெகட்டிவான வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து பாசிட்டு நல்லது பண்ணா கூட பாராட்ட தவறிடுவாங்க. முன்னால இது முடியவே முடியாது, நீ யூஸ்லெஸ், அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த குழந்தை எப்படி பாதிக்கின்றது கூட சம்டைம் யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி பாசிட்டிவா சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, நிறைய குழந்தைங்க திறமையா இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க நார்மலாவே உங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடிய திறமை இருக்கும். பட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் அது காது கொடுத்து கேட்குற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லை இதெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால வந்து அவங்க யோசிக்காம பண்ற விஷயங்கள் வந்து யாரை பாதிக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களை தான் பாதிக்குது. இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே சரி ஓகே இது அவங்களுக்கு முடியக்கூடிய விஷயங்களை கூட அவங்க போயிட்டு என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓகே இது நமக்கு முடியாதோ, இது நமக்கு வராதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நின்று பேசு, ஸ்டேஜில் நின்று பேசு, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னா கூட அவங்க தயங்குவாங்க, இது நமக்கு வருமா, அந்த கான்ஃபிடென்ஸே அவங்க அங்கே உடச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால பேச முடியாது, இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் வளரும். இதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. நம்ம பாதிப்படைகிறதும் இல்லாமல் குழந்தைங்களோட ஃபியூச்சரே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அது இதாகும். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அவங்களால பண்ண முடியுது. இப்போ நான் என் பொண்ணுகிட்டே வந்து ஒரு சில இதில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நானே ஒரு சில டைம் சொல்லுவேன், இதெல்லாம் வேணாம் விடுடா பண்ணாத அப்படின்னு சொன்னோம்னா பண்ணி காட்டுவேங்க. அது மாதிரி அவங்க கான்ஃபிடென்ஸுக்கு வந்து நம்ம ஈடு கொடுக்கும். சரி இப்போ ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மென்டாலிட்டி வேற, அடமெண்டா பண்றது வேற. உண்மையாவே ஒரு விஷயம் அவங்களுக்கு வருது அப்படிங்கும்போது அதை அலோவ் பண்ணாதான் அவங்க வந்து அதை கான்ஃபிடென்ட்டா பண்றதுக்கான சூழ்நிலை அங்கே உருவாகும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எதிர்மறையான வார்த்தைகளோட நேர்மறையான வார்த்தைகள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதிகமா ஒரு பூஸ்டிங்கா இருக்கும், அடுத்ததை செய்யணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்னு சொன்னீங்க இல்லைங்களா. அது மாதிரி என்னென்ன வார்த்தையெல்லாம் உங்க வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க? நான் அதிகமா வந்து கொஞ்சம் இதா இருந்தா கூட நான் பிள்ளைங்கள்ட்ட அதிகமா சொல்றது ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் வந்து அவங்களுக்கு அன்பு செய்யறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி வந்து சொல்லுவேன். இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து நான் அடிக்கடி வந்து அந்த வார்த்தைகள் வந்து சொல்லிட்டே இருப்பேன். இல்ல ஏதாவது ஒரு செல்லமா வார்த்தைகள் வந்து சொல்லி அவங்கள கூப்பிடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது மூட் அவுட்னா அவங்கள்ட்ட போய் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னாவே ஓகே, அது வந்து ரிலீஃப் ஆயிரும். அந்த மாதிரி அவங்கள்ட்ட சின்ன சின்னது ஆல் இஸ் வெல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் அதிகமா பயன்படுத்துறது, நம்ம ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு வந்து வெளியில எங்கேயுமே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது. எதையுமே வந்து உடச்சிட்டு ஈஸியா வந்துருவாங்க. ஸோ நான் சப்போர்ட் இருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அதுதான் நான் பண்றது. ஓகே, மிக்க நன்றி. உங்களோடு பல அமர்வுகளிலே நான் நேர்காணல் செய்து நிறைய கத்துக்கிட்டேன். அருட்சகோதரியா இருக்கிற எனக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ன்றது வந்து சும்மா நான் பாக்குறது மட்டும்தான், காது கொடுத்து கேட்கறது பாக்குறது, அவ்வளவுதான். வாழ்ந்து பார்த்தாதான் அதோடைய வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமோ இல்லை கஷ்டமோ தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. மிக அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். வேரித்தாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களே, பல்வேறு விதமான கலந்துரையாடல் வழியாக குழந்தை வளர்ப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம், அவர்களுடைய எதிர்கால வாழ்வு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பல்வேறு பகுதிகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். நீங்கள் அதில் பயன்பெற்றீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.